ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி நம்ம ஒரு ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அது சும்மா பார்க்க போகிறதில்ல, நான் சொல்ல போகிறதில்ல. ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களே கூப்பிட்டு வந்து உங்கள் காலேஜை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்து வாய்ஸ் கிளிப்பிங் வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க உங்கள் எம்யூவில் இருந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், அங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேசிக் விஷயங்கள்லாம் சொல்லிடுறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி டான்செட் கீழே கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் சொல்லுவேன். பட் ஏன் அது இன்ன வரையும் எல்லாரும் ஆப்ட் பண்ணுறது இல்லைன்னா பிளேஸ்மெண்ட்ஸ், அதாவது அங்கே ஸ்கில்டாக இருக்கவங்க இப்போ வரையும் நல்ல கம்பெனிஸ் வந்துட்டுருக்கு. பட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பிளேஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கம்பெனிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் அதர்வைஸ் அங்கே ஃபீஸும் கம்மி, அங்கே எஜுகேஷனும் தரமாக இருக்கும், அங்கே ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து கொடுக்குறதுனா அது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் ஆப்வியஸ்லி. ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்டேக் திஸ் இயர் இஸ் அரௌண்ட் 95 இருக்குது இப்போதைக்கு உங்களுக்கு. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுக்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. ரெகுலருக்கும் செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் ஒரு 20K தான் ஃபீ எக்ஸ்ட்ரா. ஹாஸ்டல் கூட ரொம்ப கம்மி. அதோட கோட் எல்லாமே நான் உங்களுக்கு டாப் 10 லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதை போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இதை தாண்டி எதாவது டவுட்ஸ் கேட்கணுன்னா இதை சொன்னவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சேர்றதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய டவுட்ஸ் ஆர் இதை எடுக்கலாமா, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போய் அவங்கள பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் உங்கள் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் ஹிம்செல்ஃப். ஹாய், நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி சொல்கிறேன். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரெகுலர் சீட்ஸ் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிவ் சீட்ஸ் இருக்குது. போத் கோட்டா வைஸ் தான் தருவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஃபீ மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி கிளாஸஸ் எல்லாமே ஒன்றா தான் நடக்கும். கம்பைன் கிளாஸஸ் கூட நடக்கும் அப்பப்போ. ஸோ ஃபீ வைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட், ப்ராபப்ளி தி சீப்பஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன் TANCET இன் த நேஷன், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலருக்கு 20,000 25,000 வரும். செல்ஃப் சப்போர்ட்டிவ்க்கு 45,000 வரும். இது இல்லாமல் ரெண்டு பேருமே பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் அண்ட் அதர் கிளப் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் பிளேசர்ஸ் அப்படின்னு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா வரும். கிளப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சினர்ஜி மேனேஜ்மெண்ட் கிளப்னு ஒன்று, அது வந்துட்டு இட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ். ஒர்க்ஸ் மேனேஜ்மெண்ட் கிளப் இட் ஹெல்ப்ஸ் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், அப்புறம் அஃபிஷியல் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸ். அப்புறம் இட்ஸ் த ஆண்டர்ப்ரனியல் கிளப் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் எந்த ஒரு ஐடியாஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாஃப்ஸ்டையோ இல்லை இந்த கிளப்ஸ்டையோ போய் சொல்லி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு லிபர்ட்டி இருக்கும் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸை நீங்கள் எப்படி வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்களோட ரிசோர்ஸை டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் லிபர்ட்டி இருக்கும். உங்களால் எப்படி டிபார்ட்மெண்ட்டை ஹெல்ப் பண்ண முடியும்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணும். டிபார்ட்மெண்ட் லீனியண்ட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு பெருசாக ப்ரெஷர் எதுவும் இருக்காது. பட் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஹாஸ்டல் நம்ம பார்த்தோன்னா ஒரு 10,000 அரௌண்ட் 10,000 நம்ம இனிஷியலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 7,000 செக்யூரிட்டி டெபாசிட் வந்துடும். இது இல்லாமல் அதுலேயே ஆனுவல் ரெண்ட்டும் அதிலே சேர்ந்து வந்துடும். அண்ட் இது இல்லாமல் நீங்கள் மந்த்லி ஒரு 2,000 to 3,000 மெஸ் பில் வர மாதிரி இருக்கும். அதாவது அதை வந்துட்டு எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அத்தனை பேர்த்துக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 60 rupees 70 rupees. நீங்கள் 3 daysக்கு மேலே பிரேக் எடுத்திங்கன்னா அதை வந்துட்டு நம்ம எழுதி கொடுத்துட்டோன்னா அந்த பில்லை வந்துட்டு உங்களுக்கு சேராது. ஸோ நீங்கள் 10 days ஹாஸ்டலில், மந்த்லி ஒரு 10 days தான் ஹாஸ்டலில் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 10 into 60 600 அது மாதிரி வரும். ஸோ 30 days இருந்தீங்கன்னா அது அப்படியே 60,800 ஆகும். அது மந்த்லி என்ன சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போது நான்வெஜ் அதிகமாக போட்டாங்கன்னா நம்ம நான்வெஜ் ஆப்ட் பண்ணிக்கலாம். அவங்க அதுவும் நம்ம எழுதி தான் தரணும். அவங்க கேட்பாங்க, நம்ம எழுதி தந்தோன்னா அதுக்கு தனியாக ப்ரைஸ் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஒரு 2,000 மேலே போகிறது வரும். ஸோ மினிமம் பர் டேக்கு 60 இருக்கும். ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராஸ் எக்கு, நான்வெஜ்ஜு அதெல்லாம் வாங்கினோன்னா அதெல்லாம் தனியாக வந்துடும். ஸோ எக்குன்னு போட்டாலே 5 rupees தான். அது நீங்கள் ஆம்லேட் இருந்தாலும் சரி, பொடி மாஸ்
ஆஃப் பாயில் கலக்கி எப்படி வாங்கினாலுமே சரி 5 ரூபீஸ் தான் ஒரு எக்கு. அண்ட் ஹாஸ்டல் லைஃபுங்கிறது நல்லாயிருக்குங்க, ஜாலியாக இருக்கும். கிரவுண்ட் இருக்கும், கிரிக்கெட் ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், எல்லாருமே விளையாண்டுருப்பாங்க. ஹாஸ்டலுக்கு வந்துட்டால் காலேஜ் போகணுன்னே தோணாது, அந்த மாதிரி இருக்கும் ஹாஸ்டலு. பட் ஆனால் அட்டெண்டன்ஸ்க்காக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிவர்சிட்டி பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸுன்னு பார்த்தா வெரி லிமிட்டட் கம்பெனிஸ் தான் வருவாங்க. பட் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸுக்குன்னு தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீரியஸாக ஒரு இன்டென்ட் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகலாம். அந்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாட்டினா ப்ளேஸ் ஆகிறது கஷ்டம்தான். லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். அந்த லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ். கண்டிப்பாக டிசிஎஸ், ஐடிசி அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க, ப்ளேஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் வெரி லிமிட்டட் கம்பெனிஸ் தான் வராங்க, வெரி லிமிட்டட் சீட்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க அவங்களும். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். இன்கேஸ் எனி டவுட்ஸ்னாலும் இன்ஃபோகர்ல்ட்ட கேளுங்க, அதை வந்துட்டு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.